என்னங்க ஹோம் மினிஸ்டர் வீடு இதுதானே? எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த? நீங்க தேடுற பொண்ணு இவங்க தானே? ஒப்படைச்சிட்டு போலான்னு வந்தேன். ஏய் நில்ல. என்ன மோசம் பண்ணிட்டல? மோசம் பண்ணது நானா நீயா? முகூர்த்தத்தை வச்சுட்டு ஓடி பண்ணது நீ. என்ன மோசம் பண்ணணும்னு சொல்றியா? எத்தனை வாட்டி சொன்ன உங்களுக்கு? கூட்டி போங்க சார். கல்யாணத்தை வச்சுட்டு ஊரெல்லாம் தெரியுதுங்க இந்த பொண்ணு. பாவம் நீங்க இவ்வளவு டென்ஷனா இருப்பீங்க. எத்தனை படம் பாத்திருக்கேன். சார் நீங்களா? தப்பா எடுத்துக்காதீங்க சார். ஏதோ அந்த பொண்ணு பேச்சு கேட்டு அன்னைக்கு கோலி விட்டு உங்க வண்டியில கில்லி ஆடிட்டேன். மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க. என்னங்க உங்க பொண்ணு உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். சந்தோஷங்க. அது போதும். என்ன எல்லாரும் கிருஷ்ணான்னு கூப்பிடுவாங்க. ஏன்டா கிருஷ்ணா? இவ்வளவு பெரிய உதவியை செஞ்சுட்டு உன்னை சும்மா அனுப்புறதே என்ன மணி பாத்துக்கிட்டு இருக்க? ஒரு 4-5 கட்டை எடுத்து போடு, தம்பி அள்ளிட்டு போட்டோம். பணமா? ஆமா. என்ன பார்த்து பணம் வாங்குற மாதிரி தெரியுது. சரத்குமார் எப்பவும் வாங்க மாட்டாங்க. அப்ப சாப்பிட்டுட்டாவது போயேன்ப்பா. சாப்பிட்டு போணுமா? எங்க கல்யாணத்துக்கு கூட மாட்டீங்களா? சொல்லுங்க, கூட மாட்டீங்களா? ஆமா, கல்யாணம்னு ஞாபகம் வருது. மாப்பிள்ளை யாருங்க? செல்ல மாதிரி நிக்கிறாரு பாருங்க. நீங்க தானே? இத வராருங்க மாப்பிள்ளை சார். உங்களை பத்தி சத்யா சொன்னதை வச்சு பெரிய ரவுடின்னு நினைச்சேன். அப்படிதான் இருக்கீங்க. எனக்கு தெரியும் நீங்க டென்ஷன் ஆயிட்டா எதை பத்தி யோசிக்காம கண்ணை தூக்கிடுவீங்கன்னு. இவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்க என்ன எதுக்கு சுட போறீங்க அண்ணா? ஆமா மாமா. என்ன நீ ரொம்ப கலாச்சிட்ட. உன்னை நான் சும்மா என்னையா நீ? பாவம் அந்த புள்ள ஒரு பைசா வாங்காம எதையும் எதிர்பார்க்காம அந்த பொண்ணை கொண்டு வந்து விட்டு போறான். நீயே இருக்கிய எதுக்கு? கட்டு கட்டா காசை வாங்கி ஜோபில போடுறதுக்குதான். இவனை நம்பாதீங்க சார். என்ன கட்டி போட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்துட்டான். என்னையா போலீஸ் நீ? உன்னை கட்டி போட்டு அவன் தூக்கிட்டு வரானா? அப்படியா சொல்லாதீங்க மாமா. எந்த லாபமும் இல்லாம இவன் யாரு நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு? ஆமா சார், இந்த கக்கு சட்டையை உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றதுக்கு தான் போட்டிருக்கேன். இவனை நம்பாதீங்க சார். கிருஷ்ணா பயப்படாதீங்க, யாரையும் சுட மாட்டேன். என்ன யாராவது தப்பா பேசினா எனக்கு கோவம் வந்துடும். கோவத்துல நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை சுட்டாலும் சுட்டுக்குவேன். இதுல ஒரே ஒரு புல்லட் இருக்கு. எங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. நான் நல்லவனா இருந்தா சாவ மாட்டேன். கெட்டவனா இருந்தா முதல் புல்லட்டுக்கே போய் சேர்ந்துருவேன். இன்னும் என்ன நம்பலையா? கொக்கா மக்கா. என்ன பைத்தியக்கார புள்ளையா இருக்க? விட்டு இருந்தா மேல போயிருப்பேன். ஏச்சுமே இப்படி ஒரு நல்ல புள்ளைய இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டுருக்கே நீ. உனக்கு தில் இருக்கு, மூளையும் இருக்கு. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் பையன் யாரும் பார்த்தாலும் சுருட்டு தள்ளிடுவா. முதல்ல உன்னதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிருக்கா. நைட் கிளப்ல டான்ஸ் ஃப்ளோர் புக் பண்ண தம்பிக்கு பார்ட்டி கொடு. சுத்துற தண்ணி அடிக்கிறியா? என் மச்சான் சொன்னாலும் நீ குடிக்க மாட்டியா? கிருஷ்ணா அண்ணா எப்படி இருக்கு பாட்டு? சூப்பர். எத்தனை கிளாஸ்? குடிக்க மாட்டானா? நீ கொடுத்தாலும் குடிக்க மாட்டானா? அப்படியா? இல்லங்கண்ணா, பழக்கம் இல்ல. இதுக்கு முன்னாடி உனக்கு பழக்கம் இல்லையா? இல்லங்கண்ணா. இனிமே பழகிக்கணும். எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். ஊத்து ஊத்து. அவன் குடிக்கல மச்சான், நினைச்சு கொட்டுறான். அண்ணா இவனுக்கு என்ன கண்டாலே பிடிக்கலடா. அந்த போலீஸ் மாதிரி. மச்சான் என் 2 கண்ணால பார்த்த மச்சான். இவன் அந்த தொட்டிக்குள்ள ஊத்துனா நான் பார்த்தேன். காட்டுறேன் பாருங்க. மச்சான் சரக்கு காணும் மச்சான். நான் சொல்றேன் வா. ஏண்டா மாயாவி கிருஷ்ணா, கூப்பிட்டீங்களா? இதுல ஊத்துற சரக்கு எங்க? செடி கூட பார்ல தானே இருக்கு. அடிச்சிருச்சு. நிஜமாவா? குடிச்சிட்டியா? ஹலோ மிஸ்டர் காமெடியன், செடிக்கு போத ஓவர் ஆகி வாமிட் எடுத்துருச்சு. Dear friends, meet my brother Sri Krishna. Yeah. Wait. आज का शाम श्री कृष्णा के नाम. This evening belongs to him.
Hi, Vicky. How are you? Hi. Hey, congratulations, yaar. என்ன என் செயின்? எதுக்கு? நீ சத்யாவை கூட்டிட்டு வரேன்னு என்கிட்ட பெட் கட்டினல்ல, அத கூட்டிட்டு வந்துட்ட. நீ ஜெயிச்சிட்ட. ஏய், இது என்னோட வெற்றி இல்ல, என் தம்பியோடது. Come on, take it. அதெல்லாம் வேணாங்கண்ணா. ஏய் என் மச்சான் குடுக்கறத வேணாங்கறியா? ஆஹா, ஜெயிச்சு வாங்கினாதான் அதுல த்ரில்லே இருக்கும். Wow, what an idea. அந்த பந்தயம் என்னன்னு சொல்லி இப்பயே ஜெயிச்சிரு. That's it. பந்தயம் 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 பந்தயம். பந்தயமா? என்ன பந்தயம் சொல்லுங்கண்ணா. ம், இந்த கிளாஸ்ல இருக்கிற சரக்க இந்த கிளாஸால அடிக்கணும். கேட்ச். ஐயா போ மச்சான், ரொம்ப சிம்பிளா இருக்கு. பந்தயம்னாலே கொஞ்சம் டஃப் வேணும்ல. எனக்கு கூட அப்படிதான் தோணுது. இவன் தலைமையில வச்சிருங்க. காம்படிஷன் கொஞ்சம் டஃப்பா அவன் சும்மா விளையாடுறான் மச்சான், நீ ஒன்னும் சீரியஸா எடுத்துக்காத. எடுத்துக்கோ, எடுத்துக்கோ, எடுத்து உன் தலையில வை. தலைமையில வச்சுக்கோ. என்ன லூசர், ஃப்ரீயா செயின் கொடுத்தா வேண்டாம்னு சொன்னேன். இப்போ பந்தயமும் போச்சு, செயினும் போச்சு. இதுவே நான் பந்தயம் கட்டிருந்தா சும்மா பரத் மாதிரி ஜெயிச்சிருப்பேன். ஹேய், ஹேய், என்ன சொல்றேன் என் தம்பி? அவன் நினைச்சானா பந்தயத்துல ஜெயிச்சிருவானா? ஆ, அப்படியா? சொல்லு. ம், 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 ம். ஹேய், நீயா இருந்தா என்ன பந்தயம் பண்ணிருப்ப? வேணாங்கண்ணா, உங்களால முடியாதுங்கண்ணா. ஹேய், பரவாயில்ல, என்ன பந்தயம் மட்டும் சொல்லு. ஆனா நீங்க எப்பவும் ஜெயிக்கணும்னு தான் நானும் நினைக்கிறேன். ஆ? ஹேய், 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 பரவாயில்ல, என்ன பந்தயம் மட்டும் சொல்லு. சொல்லு. தோத்துருவீங்கண்ணா. ஆ? தோத்து போயிடுவீங்க. Stop the music. தோத்து போயிடுவானா? பந்தயம் என்னன்னு மட்டும் சொல்லு. ஜெயிச்சிட்டு அப்புறம் பேசுறேன். சொல்லுங்க 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 சொல்லுங்க. சரி 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 சரி. உங்களை பார்த்து ஒரு பொண்ணு ஐ லவ் யூன்னு சொல்லணும். என்னது? சொல்லு சொல்லு, யாரு சொல்லணும்? சொல்லு. இவளா? சொல்லு. ஆ, இங்க இருக்கிற எந்த பொண்ணும் இல்ல. உங்களை பார்த்தாலே வெறுக்கிற ஒரு பொண்ணு ஐ லவ் யூ சொல்ல வைக்கணும். என்ன பிடிக்காத ஒரு பொண்ணா? உங்க வீட்ல வந்து விட்டுனே, அந்த பொண்ணு பேர் ஏதோ சத்யா. சத்யா? ஆ, அந்த சத்யா உங்களை பார்த்து ஐ லவ் யூ சொல்லணும். ஓகேவா? ஹலோ, என் மச்சானுக்கு துப்பாக்கியால ஆளுகளை போட்டு தள்ளத்தான் தெரியும். இந்த லவ்வுக்கு எல்லாம் தெரியாதுமா. ஆ, எல்லாம் எங்களுக்கும் தெரியும். ஆளுங்களை போட்டு தள்ளிட்டு பிரகாஷ் ராஜ் ஹீரோயினை தூக்கிட்டு போனா அவரை வில்லன்னு சொல்லுவாங்க. அதே சத்யராஜ் ஹீரோயினை தூக்கிட்டு போனா அவரை ஹீரோன்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் வில்ல, ஒருத்தர் ஹீரோ. இப்போ சொல்லுங்கண்ணா, இந்த படத்துல நீங்க ஹீரோவா இல்ல வில்லனா? இன்னும் உங்க கல்யாணத்துக்கு 11 நாள் டைம் இருக்குங்கண்ணா. அதுக்குள்ள சத்யாவே உங்க கிட்ட வந்து ஐ லவ் யூ சொல்லணும். அதுக்கப்புறம் தான் கல்யாணமே பண்ணிக்கணும். அப்படி பண்ணாதான் ஹீரோ 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 என் மச்சான என்ன பண்ணலாம் நினைக்கிற? விளையாட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னடி 10 நாள்ல கல்யாணம் ஆக போதேன்னு பாக்குறேன். இல்லன்னா உன்னை பாருடா, என்ன திமிரு இவளுக்கு. என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறா. தப்புமா. சத்யா அசோகவனத்துல இருக்கிற சீதை இல்ல, என் அந்தப்புறத்து ராணி. அவளுக்கு என்ன தேவையோ அதை சாப்பிடட்டும், என்ன பிடிக்குதோ அதை கட்டிக்கிட்டோம். அவ இஷ்டப்பட்டபடி இருக்கட்டும். Don't touch her, please. ஏய், இதுவரைக்கும் நீங்க செஞ்சதெல்லாம் எனக்காகவும் என் சந்தோஷத்துக்காகவும் செஞ்சீங்க. ஆனா இன்னையில இருந்து எல்லாமே என் சத்யாவுக்காக இருக்கணும். இப்போல இருந்து இந்த வீட்டுல துப்பாக்கி சத்தமே கேட்கக்கூடாது. சத்யா ரோஜா பூ மாதிரி ஒரு இதழ் உதிர்ந்தா கூட உங்களுக்கு இதழ் இருக்காது. இந்த புலி இங்கிருந்து எடுத்துருங்க. என் சத்யாவுக்கு அது பிடிக்காது. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்கண்ணா, நீங்க பந்தயத்துல ஜெயிச்சிருவீங்களோன்னு. உன் கான்செப்ட் என்னன்னு எனக்கு புரிய மாட்டேங்குதே. சத்யா
இதான் என் கான்செப்ட். புலி மேலேயே சவாரி. என்னது எப்படி? என்னது பண்ற பையனுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? பாட்டு என்ன, டான்ஸ் என்ன, பூவு என்ன, வீட்டுல பூவு, தோட்டத்துல பூவு, விட்டா பாத்ரூம்ல கூட பூ வைப்பான் போல இருக்கு பண்ற பையன். உங்க பையன் துப்பாக்கிய தூக்கி போட்டு பூவா மாறிட்டான். எல்லாம் ஸ்ரீகிருஷ்ணாவோட ஆமா, லீலை. மாயைதான். உங்க வீட்டை சுத்தி இருக்கிற பூவை தான் பாக்குறீங்க, உங்க காதுல சுத்தி இருக்கிற பூவை பாக்கலீங்களா மாமா? என்ற காதுல பூ சுத்தடி துடிக்கிறியாக்கும். இன்னொரு வார்த்தை பேசுன வாயில பல்லு இருக்காது. போட்டா சொல்லிவே அவன்கிட்ட. என்ன எதுக்கு மாமா அடிச்சாருக்கா? உனக்கு ஒருத்தர் சொன்னா அர்த்தம் புரியாதுல்ல. அக்கா எதுக்கு அடிச்சாங்க? உனக்கு 2 பேர் சொன்னா புரியாதுல்ல, அதான். மூணாவது யாரு? ஹே சத்யாவதியே, என்ன அசத்துற ரதியே, சத்யா சத்யா சத்யா. சின்னைய பொன்னைய கண்ணைய உன்னை யார் அடித்தார் ஐயா? சத்யா என்ன அடிச்சிட்டா மச்சான். சத்யா, என்கிட்ட ஒரே ஒரு தடவை ஐ லவ் யூ சொல்லு, நான் ஹீரோ ஆயிடுவேன். உனக்கு முத்தம் கொடுத்து உன்னை கட்டி பிடிச்சி காதலிச்சு. ஏய், என்னடா வயிறு கடமுடாங்குது மச்சான். ஏய், சீ. உனக்கு முத்தம் கொடுத்து உன்னை கட்டி பிடிச்சி காதலிச்சு ஐ லவ் யூ சொல்லிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. சத்யா கிட்ட இப்படி சொன்னா போதும்ல? அவனை விடுங்கண்ணே, அவன் தலையில மண்ணு கூட இல்ல. சத்யா மடங்கிடுவா. அப்போ இப்பவே சத்யா கிட்ட சொல்லி. சட்டுப்புட்டுன்னு முடிக்கிறதுக்கு தானே ரேப் சீனா என்ன? மனசுக்குள்ள இருந்து வரக்கூடிய லவ் சீனை யோசிச்சுதான் பண்ணும். வணக்கம் அங்கிள். வணக்கம் ஆண்டி. நல்லா இருக்கீங்களா? என்ன அப்படி பாக்குறீங்க? உள்ள வாங்க. வாங்க அங்கிள், உள்ள போலாம். வாங்க வாங்க ஆண்டி. சத்யா, சத்யா யார் வந்திருக்காங்க பார். உன் அம்மாவும் அப்பாவும், அது என்னுடைய அத்தையும் மாமாவும். சத்யா, இதெல்லாம் உன் பிறந்த நாளைக்கு தான். ஹாப்பியா இருக்கல? உனக்காக இந்த கேக் சத்யா, உனக்கே உனக்காக. மேடம், இது வரைக்கும் உங்க லைஃப்ல 19 பர்த்டே கொண்டாடிட்டீங்க. அப்பெல்லாம் நான் இல்லல்ல, அதுக்காக தான் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒட்டு மொத்தமா ரொம்ப கிராண்டா செய்யலாம்னு இருக்க. இதெல்லாம் எங்க அண்ணனோட பீலிங். ஹாப்பி பர்த்டே டு யூ என்ற மாவனே. இன்னைக்கு இங்க நடக்கிற கூத்து சட்டசபையில் நடக்கிற அமளியோட ஜாஸ்தியா இருக்கணுங்கிற. வணக்கம் சம்பந்தி. டாட், என்றா அவர் என்ன சொன்னாரு? வணக்கம்னாரு. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? ஓ, வணக்கம் சம்பந்தி. நல்லா இருக்கீங்களா? ரைட். உங்க 2 பேருடைய வாழ்க்கை இந்த நெருப்பு மாதிரியே காலாகாலத்துக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். அண்ணா, சாதாரண கேக் இல்ல, மனசு தொட்ட கேக். பாப்பா பிடிச்சிருக்கா? வர்றா, அமளிக்கு வந்து வைக்கத்த பாரு. சம்பந்தி, இங்க என்ன வேலை? சாப்பிடுற இடத்துல பாத்து கட்டலாம் வாங்க. ஆடு கோழின்னு ஏன் இப்படி போறா? அண்ணா, இன்னைக்கு தானே பொண்ணே பிறந்திருக்கு. லவ் பண்ணுனா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கண்ணா. இவ்வளவு கேட்க யார் சாப்பிடுறதா? இது மொத்தத்தையும் இப்பவே தின்னு. ஏய், எந்திரி எந்திரி எந்திரி, இன்னொரு கேக் இருக்குடா. வாந்தி வர்ற மாதிரி இருக்கு. ஆஹா, சுத்தமா சாப்பிட்டுட்டு மொத்தமா வந்து எடுப்பியா? சத்யா, நான் உன்னதான் உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். என் வாழ்க்கையே நீதான், என்னோட உயிர் மூச்சு நீதான், என் இதயத்தோட ஒவ்வொரு துடிப்பும் நீதான். எனக்குள்ள நீ மட்டும்தான் இருக்க. நான் உனக்காகவே பிறந்தேன், உனக்காகவே வளர்ந்தேன், உன் காதலுக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நான் உனக்காகவே பிறந்தேன், உனக்காகவே வளர்ந்தேன், உன் காதலுக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். சத்யா, அவனை கண்டுக்காத. உன் பர்த்டே கேக்கு மொத்தத்தையும் தின்னுட்டு வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கான். அவனை கண்டுக்காத. ஏய், நாங்க வந்தா உன்னை சுட்டு கொன்னுட வேண்டாம். எவ்வளவு நேரம் வாந்தி எடுத்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? சத்யா, சத்யா. இன்னும் என்ன சத்யா? அவ போயிட்டா.
சுட்டு தொழிடுவேன் அப்படின்னு கத்துனா பயந்து போயிட்டா. ச்சே, அந்த ராஸ்கல் என் வாழ்க்கை மொத்தத்தையும் சொதப்பிட்டான். சாந்தி சாந்தி சாந்தி, ரொம்ப டென்ஷன் ஆயிட்டீங்கன்னா நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துங்க. இந்த மேட்டரை சிங்கிளா நானே டீல் பண்ணி